என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க ராஜா ராணி டாஸ்கில்? விளையாட சொன்னால் வன்மத்தை கீடு இருக்கிறாங்க, குறிப்பாக பாய்ஸ் டீம். இதுவும் வந்துட்டு தீபக், விஷால், ஈவன் ஜெஃப்ரி கூட. ஆனால் மஞ்சரி, நீங்கள் வந்து இவ்வளோ பயாஸ்டாக வந்து இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கல. இப்போ ராணுவ எகிரி கூச்சதுக்கு வந்துட்டு நீங்கள் அவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, அவ்வளோ இது பண்ணீங்க. சாச்சனா வந்துட்டு டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் போய் திருடிட்டு வர்றாங்க. ஆனால் சாச்சனாக்கு வந்து நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அது ஏன், எந்த விதத்தில் அது சரியாகும்? ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து உங்ககிட்ட இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதே மாதிரி இந்த மார்க்கிங் விஷயம் வந்து தீபக் முதல்ல இருந்தே வந்துட்டு அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து சட்டிலாக பண்ணல, ரூடாக தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ நேற்று வந்துட்டு என்னதான் எல்லாருமே ஓரளவுக்கு இது பண்ணாலும் தீபக், முத்துக்குமரன், அப்புறம் வந்து மஞ்சரி, இவங்க எல்லாமே வந்துட்டு நல்லா தமிழ் பேசி இது பண்ணாங்க. அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஆனால் இந்த வன்மத்தோட லெவலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க, எஸ்பெஷலி பாய்ஸ் டீம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இதுவே கேர்ள்ஸ் டீமில் வந்து இப்போ வந்து ஸ்வாப் ஆகாமல் இருந்திருந்தா, கேர்ள்ஸ் வந்துட்டு இதே மாதிரி பண்ணியிருந்தா, பாய்ஸ் டீம் வந்துட்டு எவ்வளோ அக்ரஸிவாக வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இப்போ கேர்ள்ஸ் டீம்னா மட்டும் வந்துட்டு விளையாண்டுட்டு பண்ணுறது அதெல்லாமே வந்துட்டு சரியில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதேமாதிரி பிக் பாஸ் சம்பந்தமான கான்டென்ட் வேணும் அப்படின்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்து அப்படின்னா. நன்றி.